தமிழ்நாட்டுல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? இப்ப ரீசெண்டா சென்னையில ஒரு காவலர், அவரோட பேர் வந்து சூர்யா, ஆக்டர் சூர்யாவோட பேரை வச்சுட்டு அவர் வந்து அசிங்கம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, யாராவது தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கறது தான் வந்து காவல்துறையோட வேலை. ஆனா இங்க தப்பு பண்றதே வந்து காவல்துறையா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது? நைட்டு நேரத்துல பெண்கள் வந்து வெளியே போனாதான் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்தாலும் அங்கேயும் வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல் கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காவலர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தனியா வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணுட்ட போய் அத்துமீறி பாலியல் சீண்டல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு வந்து அதை வீடியோ எடுத்திருக்காங்க. இத வந்து அவர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டே வந்து பண்ணிருக்காரு. நிறைய பேரோட கனவு நம்மளும் எப்படியாவது போலீஸ் ஆயிர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாத இந்த மாதிரியான சில பேர் வந்து இந்த மாதிரியான அசிங்கங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இப்போ அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க தெரியுமா? பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஏன் மொத்தமா அவரை வந்து வேலையை விட்டே தூக்க வேண்டியதானே? ஆனா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு அடுத்து நீங்க தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. இது வந்து முதல் முறை கிடையாது. எப்ப காவல்துறை ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் சரி, அவங்களை வந்து பணியிடை நீக்கம் தான் செய்யறாங்க. யாரையுமே வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறதே இல்லை.